அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சுவனம் நன்மறையும் கூறப்பட்ட பெண்மணிகளில் இரண்டாவதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான். எப்பொழுது அவர்கள் நன்மறையும் கூறப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வஃபாத்து குறித்து அந்த செய்தியை பேசுகின்ற பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது விடுவார்கள். பிறகு அவர்களை சிரிக்க வைப்பதற்காக, நீ சுவனத்து பெண்களின் தலைவியாக பேரரசியாக ஆகுவதை நீ புரிந்து கொள்ளவில்லையா என்கின்ற அந்த செய்தியை கூறியவுடன் அவர்கள் சிரித்து விடுவார்கள். இதன் மூலமாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுவனம் நுழைய நன்மறையும் கூறப்பட்டவர் என்கின்ற அந்த வரிசையில் இரண்டாவதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அநேக காரியங்களில், அநேக விஷயங்களில் தங்களுடைய துணையாக, அவர்களுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொன்னால், ஏகத்தினுடைய அதனுடைய துவக்கத்தில், ஆரம்பத்தில் குறைஷிகள் எல்லாம் தொந்தரவு கொடுத்துகின்ற பொழுது, துன்பங்கள் கொடுத்த பொழுது அவர்களுக்கு எதிராகவும் அவர்களுக்கு உறுதியாகவும் துணையாகவும் இருந்தவர்கள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே அவர்களுடைய சிறப்பை குறித்தும் நாம் வரிசையாக பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செய்தியை கேட்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.